மாரியம்மாள் வந்து அவங்க சிரமத்தை ரொம்ப சிரமமா இருக்குதுன்றத எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உண்மை, ஒவ்வொரு வீட்லயும் வெளியில வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்கள் வீட்லயும் வந்து வேலை செய்யக்குள்ள அந்த கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அது மாதிரிதான் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒண்ணு, நான் போயிட்டே இருக்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப சோகமா உட்காந்து இருக்குது. என்னம்மா ஆச்சு அப்படின்னு நான் கேக்குறேன். அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன், வந்துட்டு வீட்டுல இவ்வளோ வேலை கிடக்குது, நானும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சோகமா நான் உட்காந்துருந்தா அவர் வந்து என்கிட்ட வந்து நான் கன்னத்துல கைய வைக்காத உட்காந்துருன்னு சொல்றாரு. ஏன் கன்னத்துல கைய வைக்காத உட்காந்துருக்க சொல்றீங்கன்னு சொன்னா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் ஏன் கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாதுன்னா, நீ கன்னத்துல கைய வச்சா நீச்சல் அடிச்சுன்னு தப்பிச்சு வர முடியாதுன்னு சொல்றாரு. நான் கஷ்டப்படுறது அவருக்கு வந்து கஷ்டமாவே தெரியல, அவரு என்னை விட்டு அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கிற சூழல் சொல்றாங்க. ஏன்னா பார்த்தா ஒவ்வொரு வீட்லயுமே ஆண்கள் வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆண்கள்னு பார்த்தா ஒரு 10% தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வகையிலையும் வந்து ஆண்கள் வந்து ஒண்ணு குடிபோதையில இருக்கிறாங்க, இல்ல பெண் போதையில இருக்கிறாங்க. இத மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பெண்ணோட வலி தெரியலையா என்னன்னு தெரியல. அந்த காலத்துல இருந்து ஆண்கள் வந்து பெண்கள் செஞ்சாலும் அங்கீகாரம் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு அங்கீகாரம் வந்தாலும் இவ்வளவு வேலைகள் செய்யறாங்கன்ற அந்த பாரம் அவங்களுக்கு தெரியாம இருக்குது. இது வந்து அவங்களுக்கு புரிதல் வந்து எல்லா நம்ம பெண்கள் வந்து நம்மளை போலதான் கஷ்டப்படுறாங்கன்ற அந்த புரிதல் வந்தாலே அவங்க எல்லாருமே வந்து பெண்களுக்கு கூட இருந்து அவங்க உதவி பண்ணுவாங்க. அடுத்தபடியா இத வந்து மகிழ்ச்சியேன்னு பேச பிரமிளா வராங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க வந்து அருமையான ஒரு கவிஞர், மிக பேச்சாளர். அவங்க பேசுற பேச்சு கணீர் கணீர்னு இருக்கும். நாடகத்துறையில அவங்க நடிச்சிட்டு வராங்க. வாங்கம்மா, பேசுங்க பிரமிளா. சங்கம் வைத்து பிறந்தவனே, அங்கம் முழுதும் நிறைந்தவனே, கண்ணில் நீரால் கருந்தவனே, கடவுள் ஒருவாய் தெரிந்தவனே, மொழியால் வந்தவனே, வள்ளுவர் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறங்கி பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கமும். இப்பொழுது பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் அம்மையாருக்கும், என் அறிஞருக்கும், எதிரணியினருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றுதான் பெண்கள் வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சியே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இப்போ நம்மளோட எதிரணி மாரியம்மா அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த வேலைக்கு இப்ப செய்யலாமா, வீட்டை விட்டு நீங்க எங்கேயுமே வெளியில போல எந்த வேலையுமே செய்யாம இருக்கீங்களா? நடுவர் அம்மா வேலைக்கு போறாங்களா இல்லைங்களா? போறோமா? போறோம். ஏன் போறோம்? நம்ம எதுக்காக போறோம்? பணம் சம்பாதிக்க. பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் மன சந்தோஷமும் ஒரு 4 பேரை பார்க்கணும், நம்மளுடைய பெருமை அங்க வெளிப்படும். அப்போ நமக்கு ஒரு என்ன பண்ணும், ஒரு புத்துணர்வு கிடைக்கும், நம்ம இன்னும் மேலும் வளரலாம் என்ற ஒரு உணர்வு நம்முடைய கிடைக்கும். அதுக்காகதான் நடுவர்களுடைய வேலைக்கு போறோம். அது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி என்று சொல்லவே நான் இங்க பேச வந்துள்ளேன். பெண்ணுக்கு ஞானத்தை பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்குள்ள ஞானத்தை வைத்தான் இந்த கடவுள். ஞானத்தை வைத்து அந்த ஞானத்தை அப்படியே வைத்துக் கொள்ள சொல்லவில்லை. அந்த ஞானத்தை வைத்து பல துறைகள்ல முன்னேறி இன்று நம்ம ஆணுக்கு நிகராக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிற நடுவர்களே, விலக்கேற்றது கோவில்ல மட்டும் இல்ல நடுவர்களே. ஒரு பெண்ணை வேலைக்கு போயிட்டு வீட்டுல விலக்கேற்றினா அந்த குடும்பம் கோவில் மாதிரி ஜொலிக்கும் நடுவர்களே. அதனால குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தான் நடுவர்களே. அடுத்ததா நம்ம திருக்குறள் 60வது குறள்ல மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றது நட்பலம் நன்மக்கள் பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட விளக்கம் என்னன்னா, மனைமாட்சின்னு சொன்னார் இல்லையா, அது வீட்டு நிர்வாகம் மட்டும் இல்ல, சமைக்கிறது மட்டும் பெண்கள் இல்ல, சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறதும் பெண்களோட மனைமாட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு பெண்கள் பல துறையில முன்னேறிட்டாங்க. எடுத்துக்காட்டா டாக்டர், இன்ஜினியர்,
வேற படிக்காத பெண்கள் இன்னைக்கு கைத்தொழில் கைவேலை செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்துறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஜெயிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வேலையா செய்து கொண்டுதான் இருக்கிறோமா இல்லையா நடுவர்களே? கண்டிப்பா. அடுத்ததான் நம்ம பாரதியார், மகாகவி பாரதியார் பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பாடலி பெண்கள் நடத்த வந்தோம் 8 மறுபடியில் ஆளுக்கு பெண் இடப்பிள்ளை காணு என்ற கும்மியாடி அப்படின்னு பாடியிருக்காரு. சபையர்களை மகாகவி 100 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பெண்கள் நடத்த வந்தோம், அடிப்படை மட்டும் நடத்த இல்லை, நாட்டையும் வீட்டையும் நடத்த வந்தோம் என்று. பாரதி கண்ட கனவு இன்னைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கிறாங்க. படிக்காத பெண்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு வேலை செய்யறாங்க. அவர் இன்னைக்கு இருந்திருந்தா மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இல்லையா நடுவர்களே? கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்பார், ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ ஒரு அம்மா வேலைக்கு போனா அந்த வீட்டுல பட்டினியா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா நடுவர்களே? ஆமா, பட்டினியா இருக்க மாட்டாங்க. அங்க பிள்ளைகள் படிக்காமலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அம்மா வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லா படிக்கணும், அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா நம்மளோட வாழ்க்கை முறைய நம்ம கஷ்டங்களை பார்த்து நல்ல பிள்ளைய இந்த சமூகத்துல வளருவாங்க. அடுத்தடுத்து அந்த குடும்பம் கடன்ல மூழ்காது. அதனால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போறது மகிழ்ச்சி. இதுதானே உண்மையான மகிழ்ச்சி. உண்மையான மகிழ்ச்சி. அடுத்தது சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனிடமே உன்னை மறந்துமே. இந்த பாடல் எல்லாரும் நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த பாடல் மூலமா சிங்க மாதிரி வேட்டைக்கு போய் தன்னுடைய குட்டிக்கு உணவு கொண்டு வந்தது பெண் சிங்கம் தான் நடுவர்களே. அதே மாதிரி இன்னைக்கு பெண் சிங்கங்கள் பல வேலைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேலைக்கு சென்று தன்னுடைய உழைப்பை கொடுத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று பல துறைகள்ல வேலை பார்க்கிறாங்க. அவங்க சிங்கப்பெண் தானே நடுவர்களே? உண்மைதான். அடுத்து பழமொழி, பொங்கலை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு. இது பழமொழி. புதுமொழி, பொங்கலை சிரிச்சா வீடு செழிக்கும், நாடு செழிக்கும். சபையர்களே, நம்ம பாட்டன் கூட்டன் காலத்துல பொங்கலை சிரிச்சா போச்சுன்னு அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொங்கலை சிரிக்கணும்னா அவங்க வேலைக்கு போகணும், அவங்க பெருமைப்படணும்னா வேலைக்கு போகணும். சொந்த காலில பெண்ணுங்க நிக்கணும்னா வேலைக்கு போகணும். அதனால நிஜமான சிரிப்பு மகிழ்ச்சி நடுவர்களே. அந்த சிரிப்பு தான் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்படிதான் நடுவர்களே? கண்டிப்பா. சம்பளம் வாங்கி வந்தா தானே நம்ம எதையுமே வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு வீட்டுல பால்கார் வராரு, என்கிட்ட கேக்குறாரு, அக்கா நாளையில இருந்து நான் பால் விலை ஏத்திடுவாங்கான்னு சொல்றாரு. ஏன்பா அப்படின்னு கேக்குறா, தண்ணி 1 லிட்டர் 20 ரூபாய்க்கா அப்படின்ட்டு போறாரு. அப்படி இருக்குது விலைவாசிகள். எப்படி வேலைக்கு போகாம நம்ம சாப்பிட முடியும்? அடுத்தது நம்ம கல்பனா சாவ்லா எல்லாரும் நம்ம அறிஞ்சிருக்கோம் இல்லையா? அறிஞ்சிருக்கிறோம். பாட புத்தகத்திலையும் படிச்சிருக்கோம். அவங்க விண்வெளிக்கு போனதால கல்பனா சாவ்லா இன்றளவு நம்ம மனதில் எல்லாருமே இறைந்திருக்காங்க. உலகமே அவங்கள கொண்டாடி வருது. அவங்களோட அப்பா அம்மா, அவங்களுடைய சுற்றத்தார் எல்லாருமே பெருமைப்படுறாங்க. அடுத்தது, மங்கையரால் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா கவிமணி தேசிய அவர்கள் சொல்லியிருக்காங்க. மங்கையரால் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணும்னா ஏமா ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு? பெண்ணுனாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனா இங்க என்னன்னா, ஒரு பெண்ணாலதான் ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் உருவாக்க முடியும். அதனால பெண்ணால் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டுல இருந்தா ஒரு குடும்பத்தை, அவங்க வெளியில உழைச்சா ஒரு நாட்டுக்கு பெருமை. ஆகவே பெண்கள் வேலைக்கு செல்வது குடும்பத்திற்கு சுமை அல்ல, மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லி என்னுடைய
வாதத்தை முடிக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டுகள். விழட்டும் மழை என்றும் விழட்டும் நீயும் நாளும் விழித்தாலும் தமிழ் என்றும் வாழட்டும், தமிழர்கள் என்றும் வாழட்டும். நன்றி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் சொல்லி, அந்த ஈசன் வந்து பெண்ணை எதுக்காக படைச்சான்றதையும் வேலைக்கு போனா எவ்வளவு மகிழ்ச்சின்றதையும் ரொம்ப மிக மகிழ்ச்சியான முறையில பிரமிளா வந்து வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இவங்கள வந்து மறிச்சு இல்லை வந்து சிரமம் தான் வேலைக்கு போவதுன்னு சொல்லி பேச நித்யா வராங்க. அவங்க வந்து ஒரு கவிஞர், ஆசிரியரா இருக்கிறாங்க. வாங்கம்மா, வந்து உங்க வாதத்தை சொல்லுங்க. மொழி பற்றுடைய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எமது அணிக்கும் எமது தோழமை அணிக்கும் நடுவர் அம்மாவுக்கும் முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று தொழிலாளர் தினத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்து, எனது தலைப்பு பெண்கள் வேலைக்கு செல்வது குடும்பத்தினருக்கு சிரமமே என்ற தலைப்பை பேச வந்துள்ளேன். நமக்கு முன்னாடி 2 அக்காங்க பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னே மறந்துட்டாங்க. தலைப்பு என்னன்னே தெரியல நடுவரமா. அப்படியா? பெண்கள் வேலைக்கு செல்வது குடும்பத்தினருக்கு சிரமம் மகிழ்ச்சி, இதுதான் தலைப்பு. அவங்க பெண்கள் மட்டுமே வேலைக்கு சென்றா மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறாங்க. குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. பெண்களுக்கு பொருளாதாரம், தன்னம்பிக்கை, சுதந்திரம் இவற்றில் மகிழ்ச்சி கிடைத்தாலும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்துள்ளார்கள். முதலாவதாக இரட்டை சுமை, மன அழுத்தம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, வேலைக்கு செல்லும் பெண்கள் அம்மா சொன்னாங்க, காலை முதல் இரவு வரை இயந்திரமாக இயங்குகிறார்கள். பணியிடத்தில் பணி சுமை, வீட்டிற்கு வந்தால் சமையல், குழந்தைகளை கவனிப்பதில், வீடு சுத்தம் செய்தல் என மறுசுமை. இந்த இரட்டை சுமை அந்த பெண்ணின் உடல் மன அழுத்தம், இதன் காரணமாக மன அழுத்தத்தின் காரணமாக உடல் சிதைத்து குடும்பத்தை சரியாக நிம்மதியாக கவனிக்க முடியவில்லை. குழந்தைகளின் கவனிப்பு இன்மை. அம்மா அருகில் இருந்த குழந்தைக்கு கிடைக்கும் அன்பும் பாதுகாப்பும் டேகேர் மையத்திலேயோ அல்லது பாட்டி வீட்டிலேயோ கிடைக்காதம்மா. அம்மா என்ற வார்த்தைய சொல்லாமலேயே இப்ப என்ன செஞ்சிடறாங்க, மொபைல் போனை எடுத்து கையில கொடுத்துறாங்க. மொபைல் போனை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மான்றத அந்த அன்பை பெருக்க முடியல. கையில் பிடித்துக் கொண்டு வளரும் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டதம்மா. பணம் வருகிறது, ஆனால் பாசம் குறைகிறது. உறவு, குடும்பங்கள்ல உறவு விரிசல், நேரம் இன்மை. கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் அவர்களுக்கிடையே பேசுவதற்கு, தரமான நேரத்தை செலவிடுவதற்கோ நேரம் கிடைப்பதில்லை. இதனால் குடும்பத்தில் புரிதல் குறைகிறது. ஈகோ, சண்டை, சச்சரவு அதிகரித்து விவாகரத்து வரை செல்கிறது. இந்த அவசர உலகில் குடும்பத்தில் தடம் புரளுகிறது. பொருளாதாரம், சுதந்திரம், வீட்டு பொறுப்பு. பெண்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட அவர்கள் வீட்டிலிருந்து குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிப்பதன் மூலம் மிச்சமாகும். நேரம், ஆற்றல் மிக அதிகம். வேலைக்கு சென்று வரும் கலப்பில் குடும்ப தேவைகளை அலட்சியப்படுத்தும் நிலை ஏற்படுகிறதம்மா. பாதுகாப்பு மற்றும் சமுதாய சூழல். நவீன உலகில் பெண்கள் பணியிடத்திற்கு சென்று வருவதிலும் அங்கு அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் குடும்பத்திற்கு நிம்மதியை மட்டும் தருகின்றன, நிம்மதி இன்மையை தான் தருகிறது. நிம்மதி எங்க சொல்றாங்கன்னு தெரியல. மகிழ்ச்சி மகிழ்ச்சின்றாங்க. வரும் பிரச்சனைகளை சந்திச்சு வீட்டுல வந்தா அந்த நிம்மதி என்னமா இருக்குது? அவ்வளவு பிரச்சனை. வீட்டை காக்கும் பெண்கள் தான் குடும்பத்தின் அடித்தளம். வீட்டை காக்கும் பெண்கள் தான் குடும்பத்தின் அடித்தளம். நடுவரம்மா, பணத்தை வைத்து படுக்கையை வேண்டுமானால் வாங்கலாம்,
ஆனால் நிம்மதியான உறக்கத்தை வாங்க முடியுமா? ஆமா, முடியாது. முடியாதம்மா, முடியாது. அம்மா சொன்னாங்க, பிரமிளா மேரி அம்மா சொன்னாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும். கண்டிப்பா அந்த தவம் செய்யற வேண்டும் தான் பாரதியார் அன்னைக்கே சொல்லிட்டு போனாருதான். அந்த மங்கையரா எங்க இருக்கிறாங்க? அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பொறுப்பு இல்லாமலே போய்விட்டது. ஏன்னா வேலைக்கு போறோம், கணவனும் சம்பாதிக்கணும், கணவன் சொன்னாங்க, இவங்களும் சாப்பாடணும், வெளியில ஹோட்டல்ல சாப்பிடணும். அந்த அன்பு கிடைக்காது. கண்டிப்பா ஹோட்டல்ல நீங்க சாப்பிடுற உணவுல அன்பு இருக்காது. அம்மா கொடுக்கிற உணவுல தான் அன்பு கலந்து இருக்கும். நிறைவாக முடிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, பொருளாதார தேவைக்காக பெண்கள் வேலைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் அது குடும்பத்திலிருந்து நிம்மதியை இழக்க செய்து குழந்தைகளை பாதிக்கும் எனில் அது குடும்பத்துக்கு சிரமமே. குடும்பம் நலனே முக்கியம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நித்யாமா குடும்பத்துல வேலைக்கு போறதுனால எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு அடுக்கடுக்கா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சிரமங்களை நினைச்சா உண்மையாவே நமக்கு கண்ணுல தண்ணி வருது. அவ்வளோ கஷ்டம். ஏன்னா உண்மை, பெண்கள் வேலைக்கு போற அவசரத்துல வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. காலை நேரத்துல சாப்பிடாத போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஏதாவது நொறுக்கு திணி இதை மாதிரி சாப்பிடுறாங்க. சரியான முறையில தன்னோட உடலை பாதுகாக்கிறது கிடையாது. தன்னையும் பாதுகாத்துக்கணும். நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, மேற்கொண்டு பார்த்தா அவங்களுக்கு வேலைக்கோ இல்ல மற்ற செலவுக்கோ இல்ல ஒரு மண்ணு வாங்க, ஒரு வீடு கட்ட, இதெல்லாம் ஆசைப்பட்டுதான் வேலைக்கு போறோம் பெண்கள். நம்ம போனா நம்ம குடும்ப தரத்தை உயர்த்த முடியுன்ற ஆசையால நம்ம போறோம். ஆனால் இதனால உடல் அதிகமா பாதிக்கப்படுது. நான் ஆரோக்கிய இல்லத்துல ரத்தம் கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். பெண்கள் அமைப்புல இருந்து கிட்டத்தட்ட 50 பேர் போனோம். 50 பேர்ல 8 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏன்னு கேட்டா அத்தனை பேருக்கும் ரத்த சோகை. இப்படி இருக்கிற சூழல்ல பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தன்னை கொஞ்சம் கூட பராமரிச்சுக்கிறது கிடையாது, பாத்துக்கிறதும் கிடையாது. மேலோட்டமா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட அதற்கான என்ன உடம்பு சரியில்லையா, அதை என்ன பண்ணலாம், ஏதாவது வைத்தியம் டாக்டர்கிட்ட போகணும்னு போறது கிடையாது. அலட்சியப்படுத்துறது, ஏதாவது அதுக்கான வீட்டுல ஏதாவது வைத்தியம் பார்த்துட்டு விட்டுறது. இது அதிகமான பாதிப்புல கொண்டுன்னு போயிட்டு விடுது. அந்த காலத்துலாம் மாதவிடாய் நின்ன பிறகுதான் பெண்களுக்கு பெரிய பெரிய வியாதிகள், அதாவது இந்த புற்றுநோய், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள், அது மாதிரி நிறைய வியாதிகள் அப்பெல்லாம் 50 வயசுக்கு மேல வந்த வியாதிகள் எல்லாமே இப்ப 30ல இருந்து 50 வயசுக்குள்ளவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த வேலைக்கு போகிறதுனால அப்படின்ற சிரமத்தை அருமையா சொல்லிட்டு போனாங்க. அடுத்தபடியா இல்ல இதெல்லாம் சும்மா, நாங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேல்விழி அம்மா பேச வராங்க. வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஆசிரியரா இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு பாடகி, இனிமையான குரல் அவங்க குரலு. கவிதை வாசிப்பாங்க. நாடகத்துறைக்கும் இப்ப போயிட்டு இருக்கிறாங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இவ்வவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், குழந்தைகளுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் அணியை சேர்ந்த அன்பு உடன்பிறப்புகளுக்கும், எதிரணியை சேர்ந்த அன்பு தோழிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு அற்புதமான ஒரு தலைப்பு. வேலைக்கு செல்வதில் மகிழ்ச்சியா சிரமம் அப்படின்னு. சிரமம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, அதுவே சிரமமா தான் இருக்கும். மகிழ்ச்சின்னு சொல்லி பாருங்க, சொல்லும் போதே நோய்வாய்ப்பட்டவங்க கூட எந்திரிச்சு துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. அந்த வார்த்தை மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க. அப்படி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இத போய் இவங்க எப்படி பேசுறாங்கன்னே எனக்கு புரியல நடுவர்களே. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் ஒழுகினே, கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லை, இடைவிடாத முயற்சி என்று தோற்றதில்லையே, தொலைந்தது கிடைத்திடாமல் நினைத்தது நடந்திடாமல் இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. இது யாரா மறுக்க முடியுமா? நடுவர்களே, என்னோட எதிரணியை சொல்றாங்க, நம்ம குடும்பத்துல எல்லாருமே குடும்பத்துலதான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கற்பனை பண்ணி எல்லாம் பேசல. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடக்கிற இயல்பான விஷயத்த சொல்றேன். அதை யாரா மறுக்கிறீங்களான்னு சொல்லுங்க.
பெண்கள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்த அந்த ஃபேமிலியோடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த ஆணுக்கு இணையாக நானும் சம்பாதிக்கிறேன், நம்மளுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன் அப்படின்றதுக்காக தான் வேலைக்கு போனாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 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 ஆண்மகன் வேலைக்கு போகும்போது இருந்த வருமானம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கணும் நடுவர்களே. அதுல நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா என்ன, நான் கொள்ளைய அடிச்சுவேன், கொட்டுதான் கூரைய பிச்சுக்கிட்டு அப்படின்னு கணவன்மார்கள் பேசுவாங்க, அப்பாவும் பேசுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நடுவர்களே. ஆனா இதெல்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பெண்கள் என்ன பண்ணோம், இதை தடுப்பதற்காகத்தான் வெளியில வேலைக்கே போக ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம அப்பா நினைச்சிருந்தா நம்மள படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பொண்ணு நீ ஏன் வேலைக்கு போகணும்னு நினைச்சு படிக்க வச்சுக்காம இருக்கலாம் இல்லையா? ஏன் பெண்களை படிக்க வைக்கிறாங்க நடுவர்களே? நீ வேலைக்கே போகாம போய் அடுத்த வீட்டுல போய் நீ அடுப்படியிலே வெந்துட்டு கிடமா அப்படின்னு நான் நினைக்கிறாங்க நடுவர்களே. அதுக்காக படிக்க வைக்கிறாங்க. எத்தனை லட்சம் கூட்டி படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக? சும்மா போய் அடுத்த வீட்டுல சேவை பண்ணிட்டு இருமான்னு படிக்க வைக்கிறாங்களா? அந்த வீட்டுக்கு போய் நீ என்ன கவனிக்கிறீங்க, இல்ல பிறந்த வீட்டை கவனிக்கிறீங்க இல்லையா, புகுந்த வீட்டுல போயிட்டு அந்த அந்த குடும்பத்தை கொஞ்சம் நல்லா உயர்த்துமா அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்தவங்க நம்பி கொடுக்காம உன்னுடைய சொந்த கால நிக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்கறதுக்காக உங்களை படிக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும், அப்துல் கலாம் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி நான் கனவு கண்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த கனவை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? என்கிட்ட என்ன வேணும்? சோர்ஸ் வேணும், பணம் வேணும் நண்பர்களே. அதை நான் வேலைக்கு போனாதான் அதை நிறைவேற்ற முடியும். நான் வேலைக்கு போயிட்டு என் கணவர் கூட, என் கணவருக்கு ஒரு கனவு இருக்கும், எனக்கு ஒரு கனவு இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா எனக்கு பணம் வேணும். அந்த பணம் எனக்கு எப்படி வரும்? சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வருமா நடுவர்களே? நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த சம்பளத்தை வாங்கும் போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவேல நடுவர்களே. இது எப்படி மறுக்கிறாங்க நடுவர்களே? நான் ஒரு பிளான் போட்டு ஒரு வீடு கட்டுறேன், அந்த வீட்டுல இங்க ஒரு கார் நின்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு காரை வாங்கிட்டு நிறுத்தும் போது எனக்கும் என் கணவருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் மாமனார் மாமியார் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்மளுடைய எதிர் வீட்டுல இருக்கலாம் கொஞ்சம் வயிறு எரியதான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நானே திருடிட்டா வரேன், என் உழைப்புல நான் வாங்கி வைக்கிறேன். இந்த ஒரு மகிழ்ச்சிக்கு யாராவது மறுக்க முடியுமா நடுவர்களே? அவங்க சொன்னாங்க டிவிக்கு ரிமோட்டுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நடுவர்களே. அதுக்காக தான் வேலைக்கு போறோம். ஏன் ஒரு டிவி வச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க எல்லாரும்? வாங்க ஒரு டிவி, ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வாங்க, உனக்கு என்ன பார்க்கணுமோ பாடு, நீ என்ன பார்க்கணுமோ பாடுன்னு ஒவ்வொரு உனக்கு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய. இப்ப யாருமே இப்ப குழந்தைங்க வந்து சும்மா டைம் பாஸ் பண்ண நடுவர்களே. அந்த டிவிலே நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. கைவினை எப்படி பண்ணணும், டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. அதனால பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து அழகா தெரிஞ்சுக்கிறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. இப்போ வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து இருப்பாங்க, சாயந்தரம் குளிப்பாங்க, அது வரைக்கும் அந்த நைட்டி அழுக்க போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அந்த நாடகத்தை ஒரு நிமிடம் கூட விட்டு பிரிய கூடாதுன்ற ஆசையில தான் அந்த நைட்டியோட இருக்கிறாங்க. அதுதான் நடுவர்களே அவங்கள வந்து தன்னம்பிக்கை ஏற்க வைக்குது. ஒரு வேலைக்கு போற பெண்ணுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்குது தெரியுமா? என்னால எதையும் சாதிக்க முடியும், என்னால முடியாது என்ன இருக்கு, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், என்ன நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், என் கணவரை சந்தோஷமா வச்சுக்குவேன், என் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்குவேன், என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்குவேன். நான் 2 குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்குவாங்க பெண்கள், புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும். இதுல கிடைக்காத மகிழ்ச்சி எங்க இருக்கு நடுவர்களே? சொல்லுங்க நடுவர்களே. வீட்டுக்காரர் விடுறாரு, 1000 தான் பெற்றோர்கள் சம்பாதிக்கிட்டோம், அண்ணன் தம்பிகள் சம்பாதிக்கிட்டோம். அந்த பொம்பளை பிள்ளை வேலைக்கு போயிட்டு அந்த கொடுக்குற காசுல அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த துணிமணியில கிடைக்காத சந்தோஷம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு நடுவர்களே? யாராவது இதை மறுக்க முடியுமா? என் பொண்ணு எடுத்து கொடுத்தது இந்த துணி, என் பொண்ணு எடுத்து கொடுத்த இந்த புடவை, என் அக்கா எடுத்து கொடுத்தாங்க இந்த சட்டை எனக்கு அப்படின்னு தன்னுடைய உடற்பிறப்புகளும் தன்னுடைய பெற்றோரும் மாமனாருக்கு எடுத்து கொடுப்போம். மாமா உங்க கல்யாண நாளுக்கு அத்தைக்கு உங்களுக்கு புடவை எடுத்துருக்கு மாமா அப்படின்னு சொல்லும் போது நாம பண்ண கேட்டதெல்லாம் மறந்து போயிடும். இதுல கிடைக்காத சந்தோஷம் என்ன இருக்கு நடுவர்களே? பெண்கள் ஏன் வேலைக்கு போறாங்கன்னு தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படாம இருக்குதான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க, எப்ப பாரு மாமியார் எடுத்து சண்டை போட்டுனே உட்காந்துருப்பாங்க நடுவர்களே. அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஆனா நீங்க நான் சந்தோஷம் போடுறாத, நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க, நிம்மதியா சந்தோஷமா இருக்க, உங்களை பிள்ளைய படிக்க வச்சுங்க,
வீட்டை பிள்ளைய வேலைக்கு பாத்துக்கணும்னு அனுப்புறீங்க. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போனா பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணு அது மாதிரி தான் சொல்லிட்டு போச்சு. வீட்டை நல்லா பத்திரமா பாத்துக்கு பால் வச்சுட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு. வந்து பார்த்தா பூனை எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிடுச்சு. ஏங்க வீட்டுல தானே இருந்தீங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பூனை வந்து பாலை குடிச்சிட்டு போச்சேன்னு சொல்லி கேட்கக்குள்ள அவங்க வீட்டுக்காரர் சொல்றாராம், பூனையும் பால் குடிக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தான்றாராம். அப்படி இருக்கிறாங்க ஆண்கள். இப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, போவாங்க வேலைக்கு. போகும்போது அத்தைய சௌக்கியமா உட்கார வச்சுட்டு போறாங்க வேலைக்கு. ஏன் தெரியுங்களா? 2 விஷயம். கூடவே உட்கார்ந்துட்டு இருந்தா தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அன்பா பேச ஆரம்பிக்கும், அப்புறம் ஆரம்பிக்கும் வெட்டிக்கும் பிரளயம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த நடுவர்களே நாங்க வேலைக்கு போறோம். எவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க தடுக்கிறோம். இது யாருக்கா புரியுதா? ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா தானே வீட்டுல இருக்க, இந்த வேலையை நீ பண்ண மாட்டியா, என்னதான் பண்ண நீ காலையில இருந்து, என்ன வேலை உனக்கு, சும்மா டிவி பார்த்து நாடகம் பார்த்து உட்காந்துட்டு. அந்த பேச்ச வாங்குறத விட நான் ஒரு வேலைக்கு, இப்ப நான் ஆசிரியரா இருக்கிறேன், நான் வேலைக்கு போகும்போது அந்த வகுப்பறைக்கு செல்லும் போது என்னை பார்த்து அந்த மாணவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை மரியாதையை கொடுக்கும் போது எனக்கு ஒரு என்னோட தன்னம்பிக்கை தரமும் அங்கே உயர்கிறது, எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மகிழ்ச்சி சொல்லவே ஒவ்வொரு பெண்களுக்கும் வீட்டுல நிறைய சுமைகள் இருக்கும். ஆனா நான் இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் இது வரைக்கும் பல பள்ளிகள்ல வேலை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சது இல்லை. ஏன்னா எல்லா வீட்லயும் சண்டை நடக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கவலைகள் எங்க போகுதுன்னே தெரியாது வருங்களே. ஆமாமா, அந்த அனுபவம் எனக்கும் இருக்குதுமா. ஆமா, நீங்க மறுக்கவே முடியாது. அதுக்குதான் சொல்ற, தீர்ப்பே முடிஞ்சு போச்சு. இதுல வேற அவங்க ஏன் பேச போறாங்கன்னு எனக்கே தெரியல. என்ன இருக்கு அதுக்கப்புறம் அங்க பேசுறதுக்கு நடுவர்களே? இத நான் மட்டும் சொல்லல, நம்ம உலகத்துல சாதிச்சு எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போய் தன்னுடைய வருமானத்தையும் வீட்டு குடும்ப சூழ்நிலையும் பெருக்குவதற்காக மட்டுமே, சந்தோஷத்தை அனுபவதற்கு மட்டுமே வேலைக்கு சென்று வருகிறார்கள் என்பதை கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையா பேசினாங்க வேல்வெளி. அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல நடந்த அனுபவத்தை சொன்னாங்க. மிக அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற அனுபவங்கள்லாம் ஆசிரியர்களை கேட்டாதான் தெரியும். நான் வந்து ஒரு கிரஷ் டீச்சரா தான் இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா கிரஷ்ல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, 3 வயசுல இருந்து 5 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவங்க பேசுற அந்த மழலை பேச்சு இருக்குது பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்லிட்டு போனாரு, யாழ் இனிது குழல் இனிதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா, தன் மழலை சொல் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதை விட அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பாடக்குள்ளையும் அவங்க வந்து படம் வரைகிறதும் அவங்க வந்து பேசுறதும் நமக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அதனால நமக்கு வீட்டுல இருந்து கஷ்டப்படுறதை விட நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது, வேலைக்கு போறது நல்லதுன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டாலும், நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு அம்மா அன்னைக்கு கிரஷ்ல அந்த சின்ன பிள்ளைய இட்டுன்னு வந்து ஸ்கூல்ல விடுது, பறக்க இட்டுன்னு வந்து கிரஷ்ல விடுறாங்க. தலையை கூட சீவல அந்த பிள்ளைக்கு. ஏமா இப்படி பிள்ளைய தலையை கூட சீவாத இட்டுன்னு வந்து விடுற அப்படின்னு கேக்குறேன். அந்த அம்மா சொல்லுது, நேத்து 2-3 வாட்டி சொன்னீங்களா டீச்சர், நீங்க டீச்சர் நாளைக்கு வந்தா பின்னிடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, அதனால நாங்க விட்டு வந்து அப்படியே விட்டுட்ட டீச்சர் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சில சிரமங்களும் நம்ம இதுல அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க சொன்னதே எதுவும் மகிழ்ச்சி இல்ல, இதுல எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு நாங்க அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும்னு சொல்லி ஜீவா ஜாக்லின் அம்மா வராங்க. அவங்க வந்து ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு நிறைய பிள்ளைகளை வந்து வச்சுக்கிட்டு நிறைய வந்து நடனம் பள்ளி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பொண்ணை வந்து தனி திறமையான ஒரு பெண்ணா வளர்த்துருக்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு நிறைய பரிசுகள் வாங்கி வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த அவங்கள வந்து திறமையா வளர்த்துருக்குறாங்கனாக்கா, அவங்கள மாதிரி ஒரு அருமையான பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய திறமை மிக்கவர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். வாங்கம்மா, நீங்க வந்து சிரமமேன்னு பேச வந்திருக்கிறீங்க, வாங்க. சண்முகவேலர் சமூக அறக்கட்டளை மற்றும் மூன் மீடியா இணைந்து நடத்தும் தொழிலாளர் நிகழ்ச்சி மாபெரும் பட்டிமன்றம். குடும்பத்தின் பெண்கள் வேலைக்கு போறதுனால குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கா, சிரமமா இருக்கா? நிறைய விஷயத்த சொல்லணும், ஆனா நான் கொஞ்சம் ஷை டைப்புங்கிறதுனால 4 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். வரவு 8 செலவு 10 அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு. அவங்கள மாதிரி பாடகி இல்ல, அதனால எனக்கு பாட வராதுன்னே எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்களாமா. படம் என்னும் காகிதத்தில் வண்ணங்களை பூசிவிட்டு பெண்களின் கனவுகளுக்கு கருப்பு வெள்ளை தரும் இந்த பணிக்கு போற பெண்களோட சிரமத்தை
பணியில இருக்கிறதுனால நான் சொல்ல வந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட வாயே கூசல பாருங்களேன் இந்த 3 பேருக்கும். அப்படியே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. சிரமம் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே சிரமம் சிரமம் அப்படின்னு சொல்லுங்களேன், அதுவும் ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போகுது. ஆனா சிரமம் அப்படிங்கறத கண்டிப்பா இவங்க ஏத்துக்கணும். இப்ப வெளியில வந்துட்டாங்க, வேலைக்கு போறத மட்டும் ஒரு நிமிஷம் விட்டுருங்க. இப்ப ஒரு வேலையா இது ஒரு பணிதான். வெளியில வந்துட்டாங்க, வீட்டுக்கு போன உடனே அப்பா குழந்தைங்களுக்கு சோறாக்கணும், அடுத்த டிஃபன் என்ன பண்ணணும், அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா சோஃபால கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்களா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. அதுல எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றதுனால நான் உண்மையை பேச வந்திருக்கிறேன்ல, அதனால எனக்கு மட்டும் தெரியும். பொய் பேசுறவங்க சொல்றதுல நம்பாதீங்க. அப்படியே 3 டிவி வந்து ரூம் வாங்கி மாட்டிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் இருக்கா? வேலைக்கு போயிட்டு வந்து ஹாயா ரிமோட் வச்சுன்னு கால் மேல கால் போட்டு டிவி பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? அதை மகிழ்ச்சின்னு எப்படி நீங்க சொல்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு உண்மையை பேசணும். அப்படி சமூக வலைதளங்கள்ல இந்த தொழிலாளர் தினம் அப்படின்னு ஒரு பெண்களை பத்தி ஒரு படம் போட்டிருப்பான். ஆண்களை வந்து கெட்டா ஏதோ ஒரு விவசாயினா ஒரு மண்வெட்டி இல்ல ஒரு அபிஷியலா ஒரு கம்ப்யூட்டர் இப்படி பண்றது, அந்த மாதிரி படங்கள்லாம் பகிர்ந்திருப்பாங்க. இதே ஒரு பெண்ணோட படத்தை எப்படி பகிர்ந்திருப்பாங்க? ஒரு பத்திரக்காளி மாதிரி ஒரு 10 கை, ஒண்ணுல புத்தகம் இருக்கும், ஒண்ணுல ஒரு குழந்தை இருக்கும், ஒண்ணுல கரண்டி இருக்கும், ஒண்ணுல கம்ப்யூட்டர் இருக்கும், ஒண்ணுல அந்த பொண்ணோட மண்டையில என்ன இருக்குன்றதே சொல்லவே மாட்டாங்க. அது பாவம். அது எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு மனசாட்சியை தொட்டு பேசணும். நடுவர் அவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவங்க பாட்டு பாடுறாங்கன்றதுனால அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் பாட்டு பாடுறாங்க, இவங்களும் பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் ஏமாறக்கூடாது. நடுவர் அவர்களே, உண்மையை மட்டும் கரெக்டா சொல்லணும். அதுல மட்டும் எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. நீங்க பணம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. மகிழ்ச்சி அவங்களால வாங்க முடியுமா? நான் வந்து செஞ்சியில ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன். என் பொண்ணு கடலூர்ல இருக்கிறாங்க. பிரசவம் நேரம் கிடையாது, 8 மாசத்துல பிரசவ வலி. இங்க இருந்து போன் பண்ணிட்டாங்க, பாப்பாவுக்கு வந்து பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் தான் சம்பாதிக்கிறேன், பணம் இருக்கு, மகிழ்ச்சி வந்துடும்ல. நான் எப்படி வர்றது செஞ்சில இருந்து? எனக்கு தனி விமானமா வரும்? சொல்லுங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன், டீச்சர் தான், எனக்கு லட்சக்கணக்குல பணம் வருதுதான். நான் அங்க இருந்து எப்படி வர்றது? என் பொண்ணு கிட்ட பணம் கொடுத்து, இருமா நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொன்னா என் பொண்ணு சந்தோஷமா இருக்குமா? அந்த இடத்துல யார தேடும்? அம்மான்ற ஒருத்தியை தான் அங்க தேடும். அது எப்படி? அந்த வேலைக்கு போற பொண்ணா இருந்தா அந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் தான் பணம் கொடுத்துட்டேனே, என் பொண்ணு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியுமா? அது சிரமமா மகிழ்ச்சியா? சொல்லுங்க. சிரமமா. வேகமா சொல்லுங்க நடுவர் அவர்களே, உங்களுக்கு சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிரமமா. சிரமம். அதோட பிள்ளைங்க வந்து வளர்க்குற பிள்ளைங்க வந்து அனாதையா இருக்காது. எல்லாம் பாத்துக்கோங்க. 1000 பேர் பாத்துக்கிட்டோம். அம்மா பாத்துக்கிற மாதிரி வருமா? அம்மா பாத்துக்கிற மாதிரி வருமா? பணம் இருந்துட்டா இதை செஞ்சிடலாம், பணம் இருந்துட்டா அதை பண்ணிடலாம், பணம் இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியலங்க. யதார்த்தத்தை மட்டும்தான் பேசணும். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே கஷ்டம் தான். இப்ப பணம்ன்ற ஒண்ணை தேடிதான் குடும்ப தலைவனோ தலைவியோ ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இங்க இருக்கிற ஒரு அப்பாவோ அம்மாவுக்கோ ஏதோ ஒண்ணு முடியாம போயிடுது, இறந்துடுறாங்க. அப்ப பணம் வந்துச்சு, அவங்க போய் அடக்கம் பண்ணிட்டோம் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்குமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சந்தோஷம் கிடைக்குமா? பணம் வந்துட்டா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? பணம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கவே கொடுக்காது. அதுல அவ்வளவு சிரமம் இருக்கு. அப்படியே தீபாவளிக்கு இப்ப ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, மாமியார வந்து சோப்பு போட்டு ஐஸ் வச்சு எல்லாம் பண்ணுவாங்களா. எத்தனை பெண்கள் வந்து நைட்டி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் போடுறாங்க இல்ல. இதே குடும்பத்துல இருந்து வெளியில வேலைக்கு போற பொண்ணும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எதுவும் அடிப்படையில நைட்டியோட நின்றுட்டு இருக்கிறவங்க புடவை வாங்கினதெல்லாம் பீரோல இருக்கும். உண்மையா இல்லையா? நீங்க உங்களதான் கேக்குறேன், நீங்க தான் சொல்லணும். ஆண்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படி எப்படி சொன்னாங்க, நாங்க பெண்கள் நல்லா பாருங்க, நாங்க ஏடிஎம் மிஷின். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ டீச்சருக்கு அவங்களோட ஏடிஎம் கார்டுல பாஸ்வேர்டே தெரியாது. வீட்டுக்கார கையில தான் இருக்கும். யார் கையில இருக்கா? வீட்டுக்கார கையில. அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான்
கையில எதுவும் இல்ல. குடும்பம் 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 தான் ஓடுறாங்க, எல்லாமே தான் செய்யறாங்க. அந்த குடும்பங்களோட மகிழ்ச்சியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க இருக்கணும் அந்த இடத்துலன்னு நினைக்கிற போது அவங்களால அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியலன்னா குடும்ப வேலைக்கு போற பெண்கள் அந்த சிரமம் படுறாங்களா படலையா? அது கல்வி இல்லா பெண்கள் கலைஞருக்கு ஒப்பாவராங்க. பொருட்கள் விளையும் நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள், உண்மைதான். அந்த கல்வி நான் எதுக்கு படிச்சேன், நான் எதுக்கு என்ஜினியர் ஆனேன், நான் டாக்டர் படிச்சேன், நான் வேலைக்கு தான் போவேன். நம்ம சந்ததிகளை நல்ல அறிவுள்ள ஒரு சமூகமா கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த காலத்துல எல்லாம் தூக்குவாளியில தூக்கிட்டு போய் கணவனுக்கும் எடுத்துட்டு போனாங்களா, அவங்களும் எடுத்துட்டு போனாங்களா? சரி, எடுத்துட்டு போனாங்க. இல்ல, அந்த பொண்ணை கேளுங்க, அந்த பால் கொடுக்குற குழந்தைங்க இப்படி முதுகுல கட்டிக்கிட்டு மரக்கட்டியில தொங்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். இந்த பொம்பளை ஒரு பீச்சுன்னு ஒரு சத்தம் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, ஆனாலும் அந்த குழந்தையோட சத்தம் இந்த மாதிரி கேட்கும், ஓடும் பால் கொடுக்கறது. அந்த குழந்தை அந்த வேலைக்கு போறதுனால அந்த குடும்பத்துக்கு சிரமமா மகிழ்ச்சியா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பேசிட்டே இருக்கலாம். ஒப்பனையாலும் நம்ம அலங்காரத்தினாலையும் ஆடைகளினாலையும் பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர எந்த பெண்களும் முழு மனசோட சந்தோஷமா இல்லைங்கிறதுதான் உண்மை. இறுதியா ஒன்னே இவங்க சொன்னாங்க, மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் ஷேரிங் டிவைடிங், ஹஸ்பண்ட வந்து அப்படி இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்னு. இப்ப ரீசெண்டா நடந்துச்சு சென்னை நங்கநல்லூர்ல நாகலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அவ்வளவு சம்பாதிச்சுச்சு. ஒரு தனி மனுஷனா நின்னு மத்த பெண்கள் எல்லாம் தொழில் முனைவரா மாத்தணும் அப்படின்னு உருவாக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சென்னையில நங்கநல்லூர்லயும் அண்ணா நகர்லயும் அவ்வளவு பெரிய கடன். எல்லா மீடியா ஆர்டிஸ்டும் அவங்களோட கஸ்டமர்ஸ் தான். அவன் புருஷன் என்ன செஞ்சான், ஷேரிங் டிவைடிங் தான். கத்தியால வெட்டிட்டு போனானா ஷேரிங் டிவைடிங் சொல்லுங்க. கத்தியால வெட்டிட்டு 2 குழந்தைங்கள அந்த அம்மா வந்து டாக்டருக்கு படிக்க வைக்குது. 2 குழந்தைங்கள டாக்டருக்கு படிக்க வைக்குது. சமூக வலைதளங்கள்ல கொடுத்திருக்கிற நீங்க அந்த அம்மாவோட வீடியோ எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல கூட தன்னோட கணவன் வந்து முரணா இருக்கிறான், குடும்பத்துல வந்து அவன் சந்தோஷமா இல்லை, என்னோட அவன் வந்து ஈடுபாடு இல்லைங்கிறதே அது பகிர்ந்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த சமூகம் அப்படியாப்பட்ட பெண்களை தான் பெரிய இதுவா சொல்றாங்க. இப்ப இல்ல எனக்கு கஷ்டம், நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மள ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறது. அந்த அம்மா அதுலயும் அடிக்ட்டு தன்னோட சமூகம், தான் குடும்பம், தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ரெண்டு குழந்தைங்கள டாக்டருக்கு படிக்க வச்சுச்சு. இப்ப அந்த பையன் வந்து பெரிய பையன் ரஷ்யால இருந்து வந்துட்டான். வந்து இப்ப எங்க அம்மாவோட கனவுக்காக நான் இந்த இடத்துல இருக்கேன், என் தம்பியை நான் படிக்க வைக்கிறேன். இது அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா சிரமமா இதெல்லாம் யோசிச்சு நைட்டு வீட்டுல போய் நீங்க தான் டிஃபன் செய்யணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பை நீங்க தருவீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வந்து அவங்களோட சிரமங்களை அடுக்கடுக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத கூட அவங்க எடுத்து சொன்னாங்க. வேலைக்கு போறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோமா, நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மை. ஆனா பெண்கள் வேலைக்கு போவதால குழந்தைகளை வந்து வீட்டுல விட்டுட்டு போறாங்க. அந்த குழந்தைய வந்து பராமரிக்கிறது எவ்வளவு அங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் அவங்களோட சிந்தனை ஃபுல்லா தன்னோட குழந்தை மேலதான் இருக்கும். பிள்ளை எப்படி என்ன பண்ணுதோ, ஏது பண்ணுதோ, யார் பாத்துக்கிறாங்களோ, என்ன சாப்பிட்டுதோ, இப்படி அவங்க சிந்தனை ஃபுல்லா அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கும். அந்த சிரமம் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனாலும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துலதான் நம்ம பெண்கள் இப்ப இருக்கிறோம். குடும்ப பொருளாதார வளர்ச்சி அடையுது. இப்ப வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு வீடு இல்லாத இருக்க முடியாது. அதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் சம்பாரிச்சுதான் நம்ம ஆகணும். அப்ப அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போனா அந்த கணவருக்கு ஒத்துழைப்பா இருக்கும். அப்ப அந்த குடும்பம் வந்து மேன்மை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்கள் வேலைக்கு போறது முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆனா இதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வேலைக்கு போற இடத்துல வெளியில அங்க இருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள். அதாவது வந்து வேலை பளு, அவங்க வந்து வர்ற எஜமான் வந்து அவரை திட்டுவாங்க, வேலை செய்யறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாத நிறைய பாலியல் சீண்டல்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியில வந்தாக்கா அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும் அந்த பெண்கள். அப்ப வீட்டுக்கு வரோம்னா, வீட்டுல வந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்த உடனே உடல் சோர்வு, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். அங்க வேலை செஞ்சுட்டு வந்த டயர்டு இருக்கும். வீட்டுல யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க.
அப்ப சமையல் பண்ணணும், குழந்தைய பராமரிக்கணும். வேலைக்கு போக ஆரம்பிக்கக்குள்ள எல்லா ஆண்களும் சொல்றது, நீ போமா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா 100ல 90 பேரு உதவி அதிகமா செய்வது கிடையாது. 10% தான் பெண்களுக்காக கூட இருந்து உதவி செய்யற ஆண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்குள்ள இவங்களுக்கு பெண்களுக்கு வந்து அது இரட்டை சுமையா இருக்குது. ஒரு 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 சுமையே தலையில தூக்க முடியாத நிலைமையில பெண்கள் வந்து 2 சுமையை தூக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருமான குறைவால அவங்களுக்கு வந்து பண பற்றாக்குறையா இருக்குது. அப்ப நம்ம வெளியில போனா நமக்கு பண பற்றாக்குறை தீரும். இன்னொன்னு, வீட்டுல இருந்தா அவங்களுக்கு வந்து நிறைய மனட்டாச்சல் குறைச்சிக்கிறதுக்கும் ஒரு சில பெண்கள் வந்து வெளியில போனா ஃப்ரீயா நம்ம போகலாம், அப்ப நமக்கு வந்து மனபாரம் குறையும், டிப்ரெஷன் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியும் பெண்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வீட்டுல இருந்தா இருக்கிற சிரமத்தை விட வெளியில போயிட்டு வந்து பெண்கள் செய்யறாங்க தான். ஆனா அது வந்து பெண்கள் பாரமாவே எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பெண்கள் வேலைகளையும் சரி பகிர்ந்து செய்யறது போட்டி போட மாட்டாங்க. இது நம்ம வேலைதான். ஏன்னா அது அந்த காலத்துல இருந்து அவங்களுக்கு சுமத்தப்பட்ட விதி அது. ஆனாலும் நம்ம சொல்றோம் இப்பதான் பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு இல்ல. சேரர் சோழர் பாண்டியர் காலத்திலேயே பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்பவே வேலைக்கு போகணும் பெண்கள் சொல்லிட்டு அந்த காலத்து அரசர்கள் வந்து பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதிகாரிகளை நியமிக்கிறது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து அதிகாரிச்சிகள்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க. அப்ப அந்த காலத்துல பெண்கள் வேலையை செஞ்சாங்க, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்பயும் கொஞ்சம் இடையில வந்து பெண்கள் வந்து முடக்கப்பட்டுட்டாங்க. அது எதனால வந்தது அப்படின்னு தெரியல. ஆனா பெண்கள் வந்து அடக்கி வைக்கப்பட்டாங்க. அதாவது வந்து பெருமையா சொல்லுவாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ரொம்ப பெருமையா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வந்து ராணி மாரி பாத்துக்கிறாரு எங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவாரு. அவரு வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, என் வீட்டம்மாவை நான் வீட்டை விட்டு வாசப்படியை விட்டு தாண்டவே வைக்க மாட்டேன், நான் ராணி மாரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அங்க இருக்கிற சூழல் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது கூண்டு வேறு கூடு வேறு. கூடுன்னு சொன்னா பெண்கள் எங்க போயிட்டு வந்தாலும் அந்த கூடுக்குள்ள வருவாங்க, தன்னோட கூடா இருக்கும். ஆனா கூண்டுன்னு சொல்றது, நான் வந்து உனக்கு அதிக உரிமை, உனக்கு அதிக எல்லா உரிமையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ற மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறது கூண்டு. இப்படிதான் வந்து அந்த காலத்துல இருந்து இருந்தது. இதனாலதான் நிறைய கவிஞர்கள், நிறைய சமூக சேவக, சமூகத்தின் மேல் ஈடுபாடு உள்ள கவிஞர்கள்லாம் வந்து பெண்கள் முன்னுக்கு வரணும், பெண்கள் முன்னுக்கு வந்து வேலைக்கு போனாதான் நாடு முன்னேறும், அந்த வீடு முன்னேறும், அந்த உலகமே முன்னேறும்ன்றத அந்த காலத்துல இருந்து பெரிய பெரிய கவிஞர்கள், பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க. வேலைக்கு போவது நல்லது, பெண்கள் படிக்கிறது நல்லது, அறிவுத்திறனை வளர்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தால் அந்த நாடு செழுமையான நிலைமையில இருக்கும்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னார். இப்ப சொன்னாங்க சிரமங்கள் வீட்டுல ஏன் சிரமமா படுறோம், பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னா, அப்பெல்லாம் சின்ன பொம்பளை பிள்ளைங்க வந்து வேலைக்கு போனாலோ இல்ல ஸ்கூலுக்கு போனாலோ வெளியில போனாலோ பெற்ற தாய் தகப்பன் வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் வெளியில போறாங்கன்னாலே நெருப்பு கட்டக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட கட்டத்துல போய்கிட்டு இருக்கு. உலக அளவுல பார்த்தாக்கா 736 மில்லியன் பெண்கள் வந்து இந்த பாலியல் சீண்டலாலையும் பாலியல் தொல்லைகளாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண் கொல்லப்படுகிறான்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில அந்த கணக்கெடுப்புல சொல்றாங்க. இப்படிலாம் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால வீட்டுல பெண்கள் வேலைக்கு போறது சிரமம் அதிகமாவும் இருக்குது. அவங்களுக்கு மனசளவுல மன உளைச்சல் இருக்கதான் செய்யும். பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றாங்கனாலே குடும்ப சூழல் வந்து கொஞ்சம் பணம் வரக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். இப்ப பெண்களையே வந்து கணக்கெடுத்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த வேலைக்கு போறதுனால மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள பாத்தீங்கன்னா 51.8% பெண்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆனாலும் வேற வழி இல்லை, இதை நாங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு அதாவது ஒரு மனசளவுல சந்தோஷம் இல்லாம மனக்கசப்போடு தான் சொல்றாங்க. 37.5% பெண்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம், நாங்க வேலைக்கு போனாதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 10.7% பெண்கள் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது, நாங்க வேலைக்கு போறதுனால சொல்றாங்க. இப்படி இருக்குது காலகட்டம். ஆனாலும் பெண்கள் வேலைக்கு போவது சிரமமா இருந்தாலும்
ஒரு குடும்பத்துல கணவனோ இல்ல பிள்ளைகளோ இல்ல மாமியார் மாமனாரோ இல்ல தாய் தகப்பனோ குடும்பத்துல இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கனாக்கா அவங்கள விட மகிழ்ச்சி அடைகிற பெண் உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு புரிதலோட ஒத்துழைக்கிற குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வேலைக்கு போவதால மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே மகிழ்ச்சியேன்னு சொல்லி என்னோட முடிவை கூறுகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி.